தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் முதல் பெண் துணை முதலமைச்சர் ஆகின்றார். தமிழ்நாட்டின் முதல் பெண் துணை முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என கருதப்படுகிறது. திமுக தற்பொழுது ஆட்சியில் உள்ளது. பெரும்பான்மை கிடைக்காது. கூட்டணி கட்சிகளின் தயவுடன் ஆட்சி அமைக்கலாம் என திமுக கூட்டணி கட்சிகள் கருதுகின்றன. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் திமுக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் மற்றும் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு தேவையான அமைச்சர்களை பெற்றுக்கொள்ள தயாராகி வருகின்றனர். ஆனால் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்டு பெற திட்டமிட்டுள்ளார். திருமாவளவன், காங்கிரஸ் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை அமைச்சர் பதவிக்கு அடிபோடுகின்றன. ஆனால் பிரேமலதாவோ துணை முதலமைச்சர் பதவிக்கு அடிபோடுகின்றார். தன்னுடைய கோரிக்கைக்கு திமுக செவிசாய்க்கும் என நம்புகிறார். திமுக கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பிரேமலதா தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என நம்புகிறார். துணை முதலமைச்சர் கனவில் மிதக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், யார் ஆட்சியை பிடிக்கிறார் என்று பார்ப்போம். தனி பெரும்பான்மையுடன் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கின்றதா அல்லது கூட்டணி ஆட்சி அமைகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.